சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வக்கீல் போலீசார் மோதல் நினைவு தினத்தில் வக்கீல் சங்கத்தினர் பணிகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். கடந்த 2009 பிப்ரவரி 19 போலீசாருக்கும் வக்கீல்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த தினத்தை கருப்பு தினமாக வக்கீல்கள் அனுசரித்து வருகின்றனர். இந்த ஆண்டு பிப்ரவரி 19 வியாழனன்று நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல் சங்கத்தினர் ஈடுபட்டனர். இதே நாளிலே இதே வளாகத்திலே தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை கமிஷனர் ராதாகிருஷ்ணன், துணை ஆணையாளர் விஸ்வநாதன், இணை ஆணையாளர் ராமசுப்பிரமணியம், சில்கா என்ற கண்காணிப்பாளர், இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் தமிழக அரசோ அல்லது சிபிஐயோ இதுவரை எடுக்கவில்லை. இனி வருங்காலத்திலே இவ்வாறான தவறுகள் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நீதி விசாரணை கேட்கின்றோம். நீதி விசாரணையிலே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நீதிபதிகள் காலி பணியிடங்களை ஒரே நேரத்தில் நிரப்ப வலியுறுத்தி வெள்ளியன்றும் புறக்கணிப்பு போராட்டம் நடத்த இருப்பதாக வக்கீல்கள் தெரிவித்துள்ளனர்.